திரைந்து திரைந்து உழுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம பிரகாசத்தை உணர்ந்து அனுபவித்து அதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு சென்று சேர்க்கின்ற அருள் பணியை அகத்தே செய்யுகின்ற அருள் விளக்கம்தான் இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம். இன்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக ஏகமாக நிறைந்திருக்கின்ற அந்த அருள் வல்லபத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த 28 பாசுரங்களினுடைய முடிவான சத்திய பேருண்மையாகும். நான் இந்த உலகத்தில் பிறந்து இறக்க வந்தவன் அல்ல, என்றும் இருக்கின்ற மரணமிலா பெருவாழ்வை அருளக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக இருக்க வந்தவனே நான். அப்பேற்பட்ட இறைவன் எங்கு இருக்கிறாருன்னா, கருணையே நிறைந்திருக்கக்கூடிய மெய் அருளாகவே நிறைந்திருக்கக்கூடிய கருணை கடவுளை உட்கருதுமினோ கழித்தே. இந்த மகாமந்திரத்தை சொன்னோம்னா மனம் வந்து அமைதி அடையுது. அதை அடக்க நினைக்க வேண்டாம், அதை அமைதிப்படுத்தினா ஓடுகிற நீர்ல அந்த ஓடையில நம்ம பயணம் பண்றோம். விரைந்து அடைந்திடும் மின்னுலகி, விரைந்து விரைந்து அடைந்திடும் மின்னுலகி, இம்மேதினியீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன், நீர் வேறு நினையாதி. திரைந்து திரைந்து உழுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணமிது. எல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணமிது. கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை கடவுளை உட்கருதுமினோ கழித்தே. கரைந்து கரைந்துளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை கடவுளை உட்கருதுமினோ கழித்தே என்று நமக்கு அருளியிருக்கின்றார் வள்ளல் பெருமானார் அவர்கள். இதனுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா, விரைஞ்சு விரைஞ்சு வாங்க, வேக வேகமாக வாங்க. இதை என்னால் எல்லாம் முடியுமா? நான் சின்ன வயசில் இந்த நிலையை பெற்றிருந்தால், சுத்த சன்மார்க்கம் கிடச்சிருந்தா எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு வயசு 50-60 ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? அதெல்லாம் அவருடைய அந்த ஒழுக்க நெறியெல்லாம் சின்ன வயசில் கடைப்பிடிச்சிருந்தால் தான் முடியும். இப்போ என்னால் அதெல்லாம் முடியாது, நான் அதெல்லாம் அந்த தவறுதலான உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டனே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடலாம். நீங்கள் எப்படி ஒரு மரக்கட்டையில் செல்லு அரித்து உளுத்து போயிடுச்சுன்னா அந்த கட்டையை தூக்க முடியாதெல்லாம் புசு புசுன்னு எல்லாம் உளுந்து போயிடும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடம்புல நீங்கள் என்ன தீமை செய்திருந்தாலும் கூட அந்த தீமையெல்லாம் இறைவன் பொறுத்து அருளி எப்பொழுது நீங்கள் அற்றார் அழிவசி தீர்க்கின்ற ஜீவகாருண்ய பணி செய்கின்ற நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளுகின்ற பொழுதும், பிற உயிர்களை கொல்லாத போதும், புலால் உண்ணாத போதும் நீங்கள் இளமை அடைந்திடுவதற்கான சாத்திய கூறுகளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிந்தே தருகின்றார். தானே வருகின்ற தருணம் இது. நீங்கள் இதுக்கெல்லாம் மாறுனீங்கன்னா இறைவன் தானாகவே வருவார். அவரே உங்களுக்கு அத்துணை செயல்களையும் செய்யக்கூடிய செயலாக இருக்கின்றார். இது வள்ளலாராகிய எனக்கு செய்தேன் என்று வள்ளலார் அவர் எனக்கு செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று பிரகடனப்படுத்துகின்ற அந்த இதுதான். எல்லாம் செய்வல்ல சித்தன் தானே என் உயிரில் கலந்தான். இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய உள்ளத்தினுள்ளே நிறைந்திருக்கின்றார். இதுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன்னா, யார்? வள்ளல் பெருமானார் தான் என்ன செஞ்சாருன்னா, கரைந்து கரைந்து உளம் உருகி
எப்போ பாரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனமே என்னை விட்டுடு, நான் இந்த உலகத்தில் பிறந்து இறக்க வந்தவன் அல்ல, என்றும் இருக்கின்ற மரணமிலா பெருவாழ்வை அருளக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக இருக்க வந்தவனே நான். அதனால் என்னை நீ விட்டு விடு என்று கரைந்து கரைந்து அதுகிட்ட கெஞ்சுறார். திருப்பி திருப்பி கேட்குறார் மனசுக்கிட்ட. கரைந்து கரைந்து உளம் உருகி ஆன்மா நெகிழ்ச்சி அடைந்து கண்களில் நீர் வருகி, இந்த புறக்கண்களிலே நீர் வருகி இந்த புற உடம்பையும் அகக்கண்களிலே நீர் வருகி அக உடம்பையும் போக்குகின்ற உடம்பையும் சுத்தப்படுத்துகின்ற செயலாக கருணை நடக்கடவுளை, அப்பேற்பட்ட இறைவன் எங்கே இருக்கிறாருன்னா கருணையே நிறைந்திருக்கக்கூடிய மெய் அருளாகவே நிறைந்திருக்கக்கூடிய கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்தே, நான் எனக்கு உள்ளே கண்டேன், நீங்களும் உள்ளே காணுங்கள், எனக்கு கிடைத்த மரணமிலா பெருவாழ்வு உங்களுக்கும் கிடைக்கும். எனவே புறத்தே செல்கின்ற மனத்தை மடை மாற்றி அகத்தே இருக்கின்ற ஆன்மாவோடு ஆன்மாவாக இணைக்கின்ற அருள் வித்தைதான் இந்த பாடலினுடைய அருட்கருத்தாகும். அருட்பெருஞ்சோதிங்க, இப்போது இதில் இந்த மனம் அடங்கிறது அப்படின்னு இப்போது ரொம்ப உதாரணத்துக்கு சொல்கிறேன். சொல்லுங்க. மனம் அடங்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்போது இந்த மனசை அடக்கிறத விட அதை அமைதிப்படுத்துறதுக்கு அந்த மனசனுடைய ஓட்டத்தை மன ஓட்டம் அதை மேன்மைப்படுத்துறதுன்னா மனசில் நம்ம இறை அடக்கப்படுத்துறதை விட அதை அமைதிப்படுத்துறது சிறந்ததுன்னு சொல்கிறீங்க. அது உண்மை. அமைதிப்படுத்துறதுக்கு நான் ஐயா சொன்ன ஆயுதம் ஒன்று தான். சொல்லுங்க. அந்த மகா மந்திரம். அற்புதம். இந்த மகா மந்திரத்தை சொன்னோம்னா மனம் அலைபாயாது, அமைதி அடையுது. அதை அடக்க நினைக்க வேண்டாம், அதை அமைதிப்படுத்தினா ஓடுகிற நீரில் அப்படியே அந்த ஓடையில் நம்ம பயணம் பண்ணுறோம். இதுக்கு ஒரு இது ஐயாவுடைய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த மனம் அடங்குறத நம்ம கண் உண்மையிலே உணர்கின்ற பாக்கியம் கிடைக்குது. உண்மைதாங்க ஐயா. மந்திரத்தினுடைய மகிமையை சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம பிரகாசத்தை உணர்ந்து அனுபவித்து அதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு சென்று சேர்க்கின்ற அருள் பணியை அகத்தே செய்யுகின்ற அருள் விளக்கம்தான் இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம். நீங்கள் இதை சொல்ல சொல்ல இந்த புறமே இருக்கின்ற மனமாகப்பட்டது அகமே வசப்பட்டு அகமே அமைதியாகி என்றும் அமைதியாக என்றும் நிலைத்து இருக்கின்ற ஆன்மாவோடு இரண்டர கலந்து இந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்து ஏகமாகி ஒரே இறையருளாக ஒரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக எப்படி இப்பொழுது வள்ளல் பெருமானார் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக கலந்து இன்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக ஏகமாக நிறைந்திருக்கின்ற அந்த அருள் வல்லபத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த 28 பாசுரங்களினுடைய முடிவான சத்திய பேருண்மையாகும். இப்போ இந்த மந்திரத்தில் சொல்லுங்க. முதல் அருட்பெருஞ்சோதி, இரண்டாவது அருட்பெருஞ்சோதி, மூன்றாவது தனிப்பெருங்கருணை, நாலாவது அருட்பெருஞ்சோதி. ஆமாம். இதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்காங்க? அது என்னன்னாங்க ஐயா, இந்த 4 நிலைகளிலும் எது சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த 4 நிலைகளுக்குமாக அந்த 4 அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது ஏன் அதை 3வது வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இரண்டையும் ஒன்றாக இணைவித்தல். எதை இரண்டையும்? இந்த புறத்தே இருக்கின்ற மனத்தையும் அகத்தே இருக்கின்ற ஆன்மாவையும் ஒன்று இணைக்கக்கூடிய தனிப்பெரும் கருணையாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார். அப்போ நீங்கள் இரண்டும் ஒன்றாக இணைகின்ற பொழுது தனிப்பெருங்கருணை பெறுகின்ற பொழுது மீண்டும் நீங்களும் அதே ஏகமாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். உங்களை இறைவன் மாற்றி அமைக்கின்றார். அப்படி மாற்றி அமைக்கின்றதற்கான அடிப்படை கூறுகளைத்தான் இந்த 28 பாசுரங்களும் நமக்கு வழிகாட்டுகின்றது.